சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. மார்பார பொழிகண்ணீர் மழைவாரும் திருவடிவும், மதுர வாக்கில் சேர்வாகும் திருவாயில் தீந்தமிழின் மாலைகளும், செம்புற்றாலே சார்வான திருமணமும், உளவாரப் படையும் தாமுமாகி பார்வான திருவீதி பணி செய்த அப்பர் பெருமானின் அடிச்சுவட்டில் 20ஆம் நூற்றாண்டின் எழு ஞாயிறாய் ஆன்மீக உலகில் சமயத்திற்கும் சமுதாயத்திற்கும் இணைப்பு பாலமிட்ட, மறைந்து மனங்களில் நிறைந்திருக்கிற மகா சன்னிதானம் குன்றக்குடி குருமகா சன்னிதானம், 45ஆம் குருமகா சன்னிதானம், தவத்திரு குன்றக்குடி அடிகளார் என்று அழைக்கப்பட்ட குருமகா சன்னிதானத்தின் குருவருளை சிந்தித்து, அதே வேளையில் ஆன்மீக தளத்தில் ஆணி வேராய் இறைப்பணியை, தவப்பணியை, சாத்திரப்பணியை, தோத்திரப்பணியை, ஆலயப்பணியை உலகமெங்கும் எடுத்துச் சென்று இருந்த இடத்தில் இருந்தபடி ஆன்மீக உலகை இயக்கி, ரிமோட் கண்ட்ரோல் எப்படி ஒரு கருவிகரணத்தை இயக்குமோ அதைப்போல் தர்மயாதீனம் என்ற ஞான குடிலுக்குள் இருந்து கொண்டு உலகை இயக்கி இன்று 100 ஆண்டு கண்டு கொண்டிருக்கிற நம்முடைய தர்மயாதீனத்தின் சண்முக தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகளின் பொன்னார் திருவடிகளை சிந்தித்து, இன்றைக்கு எழுந்தருளி உலகமெங்கும் உலா வந்து சைவத் தமிழுலகத்திற்கு மட்டுமல்ல, உலகத்தின் ஆன்மீக உலகத்திற்கு விடிவெள்ளியாய் வழிகாட்டி கொண்டிருக்கிற நம் தர்மயாதீனம் திருமுறை செப்பேடு கண்டறிய 27வது குருமகா சன்னிதானம் சிரளி ஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகளின் இந்த நேரத்தில் அவர்களை போற்றி பாராட்டி வாழ்த்தி, இந்த அரங்கத்தில் சிறப்புரையாற்ற இருக்கிற தர்மயாதீன சைவ சித்தாந்த கலாநிதி அருணை வாளரவாயன் அவர்களையும் பாராட்டி வாழ்த்தி, இந்த அரங்கத்தில் மட்டுமல்ல, தமிழகத்தில் சென்னையில் சாத்திர தோத்திரங்களுக்கு, குறிப்பாக சேக்கிழாரின் பெரிய புராணத்திற்கு நாள்தோறும் பெரும் சிறப்பு செய்து கொண்டிருக்கிற சிவாலயம் மட்டுமல்ல, அது ஒரு தமிழ் ஆலயம் என்று பணி செய்து கொண்டிருக்கிற செம்பதிப்பு செம்மல் தமிழவேல் சிவாலயம் ஜே மோகன் அவர்களே, இங்கு அமைதியாய் ஆன்மீக பணியாற்றுகிற ஆர்ஆர் சபா அதன் மிகச்சிறந்த பொறுப்பை வகித்து கொண்டிருக்கிற பாராட்டுதலுக்குரிய ஐயா சந்தானகிருஷ்ணன் அவர்களே, பெரியோர்களே, சான்றோர்களே, பெருமக்களே, இந்த இனிய வேளையில் திருநெல்வேலி பகுதியிலிருந்து வந்திருக்கிற நம் கல்வித்துறை கண்காணிப்பாளர் ராமகிருஷ்ணன் அவர்களே, மறைந்து உலக மக்களின் உள்ளங்களில் நிறைந்திருக்கிற ஞாயிறும் திங்களும் போல் உலக மக்களுக்கு அடையாளம் காட்டி கொண்டிருக்கிற 2 மகா சன்னிதானங்கள் நிறைந்திருக்கிறார்கள். தவக்கோலத்தில் நிறைந்திருக்கிற அந்த பெருமக்கள் இன்றைக்கு 100 ஆண்டு கண்டிருக்கிறார்கள். ஒருவர் குன்றக்குடி குருமகா சன்னிதானம், 45ஆம் குருமகா சன்னிதானம் குன்றக்குடி அடிகள் பெருமான், மற்றவர் தர்மயாதீனத்தில் எழுந்தருளி இன்றைக்கு 100 ஆண்டு விழாவின் மூலவராய் காட்சி தருகிற நம்முடைய 26ஆம் குருமகா சன்னிதானம், பாராட்டுதலுக்குரிய போற்றுதலுக்குரிய தெய்வத்திரு நம்முடைய சண்முக தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள். இறைவன் எங்கும் நிறைந்தவன் என்பதற்கு பேதமில்லை. சமய உலகத்தில் ஒரு புத்த எழுச்சியை எழுப்பியவர்கள்தான் இந்த 2 பெரும் மகான்களும். சமய உலகம் ஒரு புத்தெழுச்சியை குறிப்பாக சென்னை மாநகரில்
25 ஆண்டுகளுக்கும் மேலிருந்து கடும் தபம் இருந்தவர்தான் நம்முடைய 26வது தர்மயாதீன குருமகா சன்னிதானம். ஆற்றிய பணிகள் அளப்பரியவை, எண்ணிலடங்காதவை. அருளறி திருக்கூட்டம், தெய்வீக பேரவை, இந்த அமைப்புகளுக்கு குன்றக்குடி மகா சன்னிதானம் தலைமை பொறுப்பை ஏற்றபோது அதன் பின்புலத்தில் இருந்து அதன் முழு வெற்றிக்கும் வீழ்ச்சிக்கும் உழைத்திட்ட பெருமகனார்தான் நம்முடைய தர்மயாதீன குருமகா சன்னிதானம் அவர்கள். எண்ணி பார்க்கிறோம், எங்கும் நிறைந்த இறைவன் மணிவாசக பெருமான் கரைந்து உருகியதைப் போல வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே. மயிலை கபாலீச்சரத்தில் நாம் வீற்றிருக்கிறோம். பூம்பாவையை உயிர்த்தெழுப்பினார் ஞானசம்பந்த பெருமான். அற்புதங்களுக்கு அளவிடற்கரிய மண் இது. புண்ணிய பூமி, புனித பூமி இது. இங்கே கற்பகாம்பாளும் குடியிருக்கிறார், கபாலீச்சரனும் குடியிருக்கிறார். இங்கு மட்டுமா குடியிருக்கிறார்? எங்கெல்லாம் அவரை எண்ணி பார்க்கிற ஏழை குடில்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் எழுந்து அருள்பாலிப்பவன்தான் கபாலீச்சரனும் கற்பகாம்பாளும். ஆக மக்களை தேடி, ஆன்மாக்களை தேடி வருகிற நிலைப்பாடுதான் நம்முடைய கடவுட்கோட்பாடு, இறைமை கோட்பாடு. அதனால்தான் மணிவாசக பெருமான் சொன்னார், கற்களில் பேசும் பொற்சிலைகள் இருக்கலாம், மண்கள் விண்ணை முட்டும் கோபுரமாக மண்ணை மாற்றலாம், வண்ணங்களை உயிர்ப்புடைய பேசும் பேசாத ஓவியங்களை உருவாக்கலாம். ஆனால் இவையெல்லாம் உருவாக்கினால் மட்டும் அங்கு இறைமை ததும்பி வழிவதில்லை. எங்கெல்லாம் அன்பு பூத்து குலுங்குகிறதோ, எங்கெல்லாம் கருணை குடிகொண்டிருக்கிறதோ, எங்கெல்லாம் துயரம் கண்டபோது ஓடிச் சென்று துடிக்கின்ற உள்ளம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இறைமை குடியிருக்கிறது என்பதுதான் நம்முடைய தத்துவத்தின், சமயத்தின் கோட்பாடு. நால்வர் பெருமக்கள் நடந்து வந்த தடம் கடினமான தடம். ஞானசம்பந்த பெருமான் வருகைக்காக ஒரு பூம்பாவை எலும்பு சாம்பலாய் காத்திருந்தான். அவிநாசியில் ஒரு இளைஞன் முதலையின் வயிற்றுக்குள் குடியிருந்தான் உயிர்த்தெழுந்து வருவதற்கு. திருநாவுக்கரசு பெருமான் அப்பூதியடிகளின் குழந்தையை உயிர்ப்பித்து தருகிறார். இவையெல்லாம் அற்புதங்கள் அல்ல. துயரங்களை மாற்றுவதற்கு என்ன தேவை? அன்பை தேடுகிற, பிறரின் துன்பத்தை நீக்குகிற கருணை உள்ளங்கள்தான் தேவை என்பதற்கான அடையாளம்தான் நால்வர் பெருமக்கள் நடந்து வந்த தடம், நம் சமயத்தின் தடம். அதைத்தான் நம்முடைய நூற்றாண்டு கண்டு கொண்டிருக்கிற தர்மயாதீன குருமகா சன்னிதானங்கள் செய்தார்கள். அதைத்தான் இன்றைக்கு நமது 27வது குருமகா சன்னிதானம் ஆற்றிய சாதனைகள் அளப்பரியவை. நாள்தோறும் திருவிழாக்களை நடத்தலாம், ஆனால் நாள்தோறும் குடமுழுக்கு பெருவிழாக்களை நடத்த முடியுமா? நடத்த முடியும் என்பதற்கு அடையாளம்தான் 27வது குருமகா சன்னிதானம். திருமுறை செப்பேடுகள் மண்ணில் புதைந்து நம் கருவூலங்கள் காணாமல் போய்விடக்கூடாது, அவை ஞான கருவூலங்கள் என்று நம்மை நோக்கி எழுந்து வருவதற்கு காரணம் அவர்கள் தவ வாழ்வு, தனிப்பெரும் வாழ்வு. நிறைய சிந்திக்கலாம். தினந்தோறும் ஒரு நூல், ஆண்டுக்கு ஒரு நூல் கொண்டு வருவதே கடினம். நாள்தோறும் நாள்தோறும் நூலை அவர்கள் வடிக்கிற அந்த அற்புதமான திட்டம். இப்படியெல்லாம் ஆக்கப்பணிகள், சமூக பணிகள், கல்விப் பணிகள், சமயப் பணிகள், அவற்றை நூற்றாண்டு கண்ட குருமகா சன்னிதானத்தின் பாதையில் வேகமாய் எடுத்துச் செல்கிற நம் 27வது குருமகா சன்னிதானத்தை பாராட்ட வார்த்தைகள் இல்லை. நேற்று லண்டனில், இன்றைக்கு மயிலையில். எவ்வளவு வானூர்தி கூட ஓய்வெடுக்கிறது, நம் மகா சன்னிதானம் ஓய்வெடுப்பதில்லை. நாளைக்கு சிங்கப்பூர். இப்படி உலக நாடுகளை சுற்றி வருகிற தவ ஞானியாக, தமிழ் ஞானியாக இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். நாம் இறைமையை தேடுகிறோம், கடவுளின் கருணையை தேடுகிறோம், ஆண்டவனின் அன்பை நாடுகிறோம். எங்கே? மயிலை கோயில் வாசலில் அர்ச்சனைக்கு ஒருவர்
தேங்காய் பழ கடைக்குள் போனார். தேங்காயை எடுத்து காதோரம் வைத்து புரட்டி புரட்டி போட்டார். ஒரு தேங்காயில் 2 தேங்காயில் 100 தேங்காயை புரட்டி போட்டு 101வது தேங்காயை எடுத்தார். பக்கத்தில் இருக்கிற நண்பர் கேட்டார், நல்ல முத்தின தேங்காயில் தான் அர்ச்சனை பண்ணணுமா, அப்போ தான் சாமி ஏற்றுக்குவாரா? அதுக்கு தேங்காயை புரட்டி போட்டவர் சொன்னார், அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, அப்படியே 100 தேங்காயை புரட்டி போட்ட, இதை அர்ச்சனை பண்ணிவிட்டு வீட்டுக்கு சட்னிக்கு கொண்டு போகணும், அதற்குத்தான் முற்றிய தேங்காய். நம் பிரார்த்தனைகள் பேரங்களாய் மாறிவிட்டது. கொண்டு வந்து கோரிக்கைகளை கபாலீஸ்வரர் சந்நிதியிலும் கற்பங்கால் சந்நிதியிலும் கொட்டுகிறோம். இவ்வளவு நிறைவேற்றி அவர் எங்கே போவார்? நமக்குள் தான் நம் குறைகள் இருக்கிறது. அந்த குறைகளை நாம் நிறைகளாய் மாற்றிவிட்டால் நம் கோரிக்கைகளுக்காக பிறர் கதவுகளை தட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நிலத்தை உழுதார் ஒருவர், பருவமழை எதிர்பார்த்தார், வருமா வராதா என்று. வானிலை அறிக்கை கூட ஆருடம் சொல்லுவதைப் போல, ஜோதிடம் சொல்வதைப் போல நகர்ந்து கொண்டிருக்கிறது. பல நேரங்களில் மழை பெய்யுமென்றால் பொய்த்து போகிறது, பொய்த்து போகும் என்றால் ஒரு பிரளயமே தோன்றுகிறது. இப்படி தடுமாறுகிற வானிலை அறிக்கைகள். இவற்றுக்கிடையே தான் ஒரு விவசாயி நிலத்தை உழுதுவிட்டு மண்ணுக்கு மழை கேட்கிறார். மண்ணுக்கு அல்ல, அந்த மண்ணில் விதைத்த நெல்லுக்கு மழை கேட்கிறார் கடவுளிடம், மாதேவனிடம். அவர் போனார். கொஞ்ச நேரத்தில் ஒருத்தர் வந்தார். தை மாதத்துக்கு அவர் மண்பானை செய்யணும். மண்பானை செய்கிற தொழில் அவர் தொழில். மண்ணை பிசைஞ்சு போட்டிருக்காரு. வானம் கருக்கிறது, எப்போது கொட்டும் என்று எதிர்பார்க்கிற நிலையில் கடவுளிடம் வேண்டுகிறார். ஆண்டவனே, தை மாதம் வந்துருச்சு, இது கொஞ்ச நாள் தான், 10 நாள் தான் இருக்குது. என் மண்பானை தான் பொங்கலுக்கு வீட்டுக்கெல்லாம் போகணும், அதை நான் செய்யணும். வானம் பயமுறுத்துது, கருமேகம் என்னை மிரட்டுகிறது, கொஞ்சம் மழையை நிறுத்தி வை, மண்ணை பிசைஞ்சு நான் பானையாக்கிற வரைக்கும் மழையை நிறுத்தி வையும். கடவுள் குழம்பி போனார். ஒருவர் நிலத்தை உழுது நெல்லை விதைத்து மழை கேட்கிறார். இன்னொரு மண்பானைகள் காய்ந்து விடக்கூடாது என்று மழையை நிறுத்தச் சொல்கிறார். கடவுள் குழம்பி போய் இந்த குழப்பத்தை தீர்க்க என்ன வழின்னு ஒரு ஆலோசனை குழுவை, அட்வைசரி கமிட்டியை கூப்பிட்றார். அந்த கமிட்டிகிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைக்கிறார். ஏப்பா, நிறைய என்கிட்ட கோரிக்கை வருதுப்பா, இதெல்லாம் என்னால் நிறைவேற்ற முடியாது, குழம்பி போகிறேன். ஒருத்தன் மழை கேட்குறான், ஒருத்தன் மழையை நிறுத்துன்றான். இந்த மனிதர்களே இல்லாத இடத்த எனக்கு ஒரு இடத்த காட்டு. ஒருத்தர் சொன்னார், நீங்கள் இமயமலையில் போய் உட்காந்துக்கலாமேன்னு கடவுளை. அதெல்லாம் முடியாதுப்பா. ஏன்? அங்கே இப்போல்லாம் போர்க்கருவிகளோடு வர்றாங்க, எந்த நேரத்தில் அங்கே போர் நடக்குது. சரி, சந்திர மண்டலத்துக்கு போங்க. என்னையா சந்திராயன் 1ன்றான், சந்திராயன் 2ன்றான், சந்திராயன் 3ன்றான், வரிசையாக சந்திரனில் போய் கால் வைக்கிறான். அங்கே இருந்தாலும் என்னை தேடி வந்துடுவான். நட்சத்திர கூட்டத்தில் அங்கேயும் வந்துடுவான். எங்கே ஒளிவது ஆண்டவனுக்கு தெரியவில்லை. இமயமலையிலா, சந்திரனிலா, நட்சத்திரத்திலா, வனாந்திரத்திலா, எங்கே என்று ஆண்டவனுக்கு தெரியலை. ஆலோசனை குழுவுக்கு ஒரு இடத்த காட்ட முடியலை, மக்களே வராத இடத்த காட்ட முடியலை. அந்த நேரத்தில் பூமியை பார்க்குறாரு. ஒரு கணவனும் மனைவியும், அப்பா அம்மா பேசுகிறாங்க. அம்மாவுக்கு ரொம்ப கவலை. என்ன கவலை? நம்ம பையன் அப்பாட்ட சொல்கிறாங்க, அம்மா எங்கே பணத்தை வைக்கிறேங்க, எடுத்துறாங்க, பீரோவில் வச்சே எடுத்துட்டான், மேஜர் டிராயருக்குள்ளே பூட்டி வச்சே எடுத்துட்டான், அலமாரியில் பத்திரப்படுத்தி வச்சே எடுத்துட்டான், எங்கே வச்சாலும் பணத்தை எடுக்கிறான். இவன் கண்ணில் இருந்து நான் பணத்தை மறைக்க முடியலையேன்னு அம்மா அழுகிறாங்க. அப்பா சொன்னார், இனிமேல் அங்கெல்லாம் பணம் வைக்காத, பீரோவில் வைக்காத, மேஜர் டிராயரில் பூட்டி வைக்காத, அலமாரியில் வைக்காத, அப்புறம் எங்கே வைக்கிறது? இனிமேல் பணத்தை நம்ம பையனோட பாடப்புத்தகத்துக்குள்ளே வச்சிரு, பாடப்புத்தகத்தை தான் அவன் திறந்து பார்க்க மாட்டான், பணம் பத்திரமா இருக்கும் என்றார். இந்த காட்சியை கண்ட கடவுள் சொன்னார், எனக்கு ஒளிய இடம் கிடைத்து விட்டது, இனி நான் எங்கே இருப்பது? கோவில்களில் இருக்க தேவையில்லை, கற்ப கிரகங்களில் இருக்க தேவையில்லை, வேள்வி சாலைகளில் இருக்க தேவையில்லை. இனி நான் ஒளிந்து கொள்ள வேண்டிய இடம் மனிதனின் மனம். அவன் மனதுக்குள் நான் அமர்ந்து விட்டால் என்னை தேடி பார்க்க மாட்டான், நான் பத்திரமாய் இருப்பேன் என்றார். இதைத்தான் அப்பர் பெருமான் சொன்னார். உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்க கடைய முன் நிற்குமே. நமக்கு கடவுள் யார்? தொலைதூரத்தில் உள்ள பரம்பொருள் அல்ல,
நம்மோடு அன்றாடம் நம் இன்பத்தில், நம் துன்பத்தில், நம் சுகத்தில், நம் துக்கத்தில், நம்முடைய வாழ்வில், தாழ்வில், ஏற்றத்தில், இரக்கத்தில், எல்லா நிலைகளிலும் பின்னி பிணைந்து நெகிழ்ந்து மகிழ்ந்து நம் உடன் வருகிற தோழமைதான் நம் கடவுள் நேர். அதைத்தான் அப்பர் பெருமான் பாடினார். எல்லா உறவும் எதியா? கபாலீச்சரன் தான். எல்லா உறவும் எது? கற்பகாம்பாள் தான். அப்பர் பெருமான் அப்படித்தான் சொல்லுகிறார். அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ, ஓர்குளமும் சுற்றமும் ஓரூரும் நீ, துய்ப்பனமும் உய்ப்பனமும் தோற்றுவிப்பாய் நீ, துணையாய் எம் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ, இப்பொன்னி மணி நீ, இறைவன் நீ, ஏரூர்ந்த செல்வன் நீயே. இறைவன் என்பவன் அந்நியப்பட்டவன் அல்ல. நம் ஆன்மாவோடு, உயிரோடு, உணர்வோடு, நம் ஓடுகிற குருதியோடு கலந்திருக்கிற ஒப்பற்ற உணர்வுதான் நம் இறைமை உணர்வு. அதை நாம் உள்ளுக்குள் தேடிவிட்டால் வெளியே எங்கேயும் தேடி பார்க்க வேண்டாம். அப்படிப்பட்ட பெருமக்களைத்தான் சேக்கிழார் அடையாளம் காட்டுகிறார். கேடும் மாக்கமும் கெட்ட தெருவினர், ஓடும் சொம்பனும் ஒக்கவே நோக்குவர், வீடும் வேண்டா விரலி விளங்கினோர். ஐயா, உனக்கு சொர்க்கம் வைகுண்டத்தில் உனக்கு ஒரு ரிசர்வேஷன் பண்ணியிருக்கோம், வேண்டாங்க. பிறகு எதுக்கு வாழ்க்கை? என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ப பெருவாழ்வை வாழ்ந்தவர்கள்தான் நமது தருமை ஆதீனத்தின் நூற்றாண்டு கண்டிருக்கிற குருமகா சன்னிதானம், குன்றக்குடி அடிகள் பெருமான் நூற்றாண்டு கண்ட மகா சன்னிதானம். இருவரும் சமகால தோழர்கள். பெரிய புராணம் காட்டிய அந்த வாக்கிற்கேற்ப வாழ்க்கை அமைத்து கொண்டவர். ஒருவர் இருந்த இடத்திலிருந்தே பணி செய்தார் விநாயகப் பெருமானைப் போல. ஒருவரோ உலகமெல்லாம் சுற்றி சுற்றி வந்தார். அதை நம் தருமை மகா சன்னிதானம் வாக்கில் சொல்லுவாங்க, மகிழ்ந்து நெகிழ்ந்து சொல்லுவாங்க. நான் மடத்தில் இருந்து வேருக்கு நீர் பாய்ச்சுறேன் ஒரு மரத்துக்கு, அடிகளாரோ வானத்தில் பறந்து வான்மலையைப் போல பொழிகிறார். ஆக இரண்டு பேரின் இலக்கும் ஒன்றுதான் என்று சொல்லுவார். எவ்வளவு அவர்களுக்குள் பாதைகள் மாறுபட்டாலும் பயணம் ஒன்றுபட்டது, இலக்கு ஒன்றுபட்டது. மனிதம் மேம்பட வேண்டும் என்ற லட்சியத்தில் இணைந்தே பணி செய்தார்கள். அப்படிப்பட்ட துறவு வாழ்க்கையில் ஒரு ஒருமைப்பாடை, ஒற்றுமையை பார்க்க முடியுமென்றால் தருமை ஆதீனத்தின் 26வது குருமகா சன்னிதானமும் குன்றக்குடி ஆதீனத்தின் 45வது மகா சன்னிதானமும் தான். மகா சன்னிதானம் குன்றக்குடி அடிகள் பெருமான் மறைந்து விட்டார். தருமை ஆதீனத்தில் இருந்து பூஜை முடித்த கையோடு புறப்பட்டு விட்டார். மகா சன்னிதானம் நூற்றாண்டு காணுகிற தருமை ஆதீன மகா சன்னிதானம் எதற்குமே கலங்காதவர். தன் துறவு வாழ்க்கையின் தோழமையாய் இருந்த தன் செம்பாதி பிரிந்து விட்டதை போல உணர்ந்தார். உலகம் அழுவதை வேடிக்கை பார்த்தார். அந்த தபஞானியின் கண்களில், தருமையாதீன அந்த தபஞானியின் கண்களில் ஒருபோதும் கண்ணீர் கசிந்ததில்லை. குன்றக்குடி ஆதீனத்தின் கொழுமண்டபத்தில் சாய்த்து வைக்கப்பட்டிருந்த குன்றக்குடி ஆதீன சன்னிதானத்தின் திருமேனியை பார்த்து கலங்கி கலங்கி அவர்கள் கண்கள் கண்ணீர் விட்டது. தவக்கோலத்தில் எந்நாளும் விடாத கண்ணீரை அவர் மறைந்தபோது அவர் விட்டதை எண்ணி பார்க்கிற போதுதான் துறவுக்கும் தோழமை உண்டு என்பதற்கான அடையாளம் நம் குன்றக்குடி ஆதீன குருமகா சன்னிதானம், தருமை ஆதீன குருமகா சன்னிதானம். அடைந்த சன்னிதானம் அவர்களுக்கு முந்தையவர்கள் இருவருக்குமே குருநாதராய் இருந்தவர்கள், இருவருக்குமே துறவு வாழ்க்கைக்கு அழைத்து சென்றவர்கள். எப்போதும் அவர்கள் சிந்தனை உயர்ந்த நிலையில், முற்போக்கு நிலையில் சிந்திக்கும். சட்டமேலவை உறுப்பினர் பொறுப்பை ஏற்கதா வேண்டாமா என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்ட போது தருமை ஆதீன குருமகா சன்னிதானம் நம்முடைய 25வது குருமகா சன்னிதானம் தன் குருநாதர் ஒப்புதல் கொடுத்த பிறகுதான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். இப்படியெல்லாம் தவ வாழ்க்கையில், துறவு வாழ்க்கையில் மக்கள் நலப்பணி, ஆன்மீகப் பணி ஆற்ற முடியும் என்பதற்கு அடையாளம்தான் அவர்கள். நம்முடைய சமய வாழ்க்கை இன்றைக்கு சமய பிரச்சாரம். தெய்வீக பேரவை ஒரு காலத்தில் திக்கட்டும் சமய பிரச்சாரத்தை செய்தது. குன்றக்குடி ஆதீன குருமகா சன்னிதானம் அதன் தலைமை பொறுப்பில் நம்முடைய தருமை ஆதீனம் நூற்றாண்டு கண்டிருப்போர் சூறாவளி சுற்றுப்பயணத்தில் இணைந்து பயணித்த
அந்த ஆன்மீக திருப்பயணத்தை இன்றைக்கு நாம் எண்ணி பார்க்கிறோம். அதனுடைய அடுத்த தொடர்ச்சியைத்தான் இன்றைக்கு நமது 27வது குருமகா சன்னிதானம் மயிலையிலே அந்த சமய பிரச்சாரத்தை தொடங்கி வைக்கிற நல்ல நிகழ்வு. மறைந்த நம் குன்றக்குடி மகா சன்னிதானம் தொடங்கி வைத்த அதே நிலையை இன்றைக்கு நமக்கு தந்து இன்று பல்வேறு பகுதிகளில் இருந்த நம்முடைய நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒத்தி வைத்துவிட்டு மயிலையில் நம்முடைய தர்மயாதீன குருமகா சன்னிதானத்தின் முன்பு சமய பிரச்சாரத்தை தொடங்கி வைக்கிற நல்ல வாய்ப்பை தந்ததற்கு நாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சமயம் வாழ்வதற்கு, மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வதற்கு, அதுதான் ஞானசம்பந்த பெருமானின் வாக்கு. அதனால்தான் அவரால் எலும்பு சாம்பலை கூட உயிர்ப்பிக்க முடிந்தது பூம்பாவையாய். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வாழ்வதற்குத்தான் வாழ்க்கை. அதற்கு எத்தனை தளங்கள். ஒரு புறத்தில் இல்லத்தின் அறம் இல்லறம், மறுபுறத்தில் துறந்து வாழ்கிற துறவரம். 2 அறங்களும் 2 கண்களைப் போல. இல்லறம் எப்படி இருக்க வேண்டும்? இளையான்குடி மாரநாயனார் இல்லத்தைப் போல இருக்கணும். அன்னதான சத்திரங்கள் தேவையில்லை, சிற்றுண்டி சாலைகள் தேவையில்லை, நட்சத்திர விடுதிகள் தேவையில்லை. எல்லா வீட்டு இல்லங்களும் உபசரிக்கிற இல்லங்கள் என்று இருந்துவிட்டால், விருந்தோம்பல் பண்பு நிறைந்துவிட்டால் எங்கும் பசியும் பட்டினியும் இருக்கும். இளையான்குடி மாரநாயனாரின் உள்ளத்தையும் அவரது வாழ்க்கை துணை நலத்தின் உள்ளத்தையும் எண்ணி பார்க்கிற போது கண்ணீர் கசிகிறது. வீட்டின் விதை நெல்லை எடுத்து உபசரிக்கிற மாண்பு. இன்னைக்கு என்ன நடக்குது? வீட்டு வாசலில் ஒரு பிச்சைக்காரன் அம்மான்னு கூப்பிட்றான். அந்த வீட்டு தாய் பிச்சைக்காரனுக்கு உணவை போடுகிறார். சாப்பாட்டை வாங்கினான். இருக்க மரத்தடியில் போய் உட்கார்ந்தான். நிழலில் சாப்பிட ஆரம்பித்தான். திண்ணையில் அந்த அம்மாவோட கணவர் உட்கார்ந்து செய்தித்தாள் படித்துக்கிட்டு இருந்தார். பிச்சைக்காரரை ஒரு ஓரமாக பார்த்தார். அவனுக்கு அப்போ புரியலை. சாப்பிட்டான். சாப்பிட்டு அப்புறம் மீண்டும் அந்த வீட்டுக்கே வந்தான். அம்மானு கூப்பிட்டான். அந்த அம்மா வெளியே வந்தாங்க. என்னப்பா இப்போ தானே சாப்பாடு வாங்கிட்டு போனேன், சாப்பாடு பத்தலையா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைம்மா, அப்போ நான் சாப்பாடு கேட்டு வரல. அப்புறம் எதுக்கு இப்போ வந்த? இதெல்லாம் ஒரு சாப்பாடாம்மா, இதை மனுஷன் சாப்பிடுவானா? அதை சொல்லிட்டு போகத்தான் வந்தேன். இந்த அம்மாவுக்கு கோபம் தாங்க முடியலை. கணவர் செய்தித்தாளை படித்து அப்படியே மடித்து வைக்கிறார். வேகமாக அவரை பார்த்து சொன்னாங்க, பாரு, என் கணவர் நான் சமைச்சு போட்ட சாப்பாட்டை 25 வருஷமாக சாப்பிட்றார். ஒரு நாள் கூட பேச்சு மூச்சு விட மாட்டார். நீ இன்னைக்கு பிச்சை எடுத்து விட்டு என் சாப்பாட்டை குறை சொல்கிறியான்னு. பிச்சைக்காரன் சொன்னா, அம்மா அவர் தான்மா சொன்னார், அவர் தான் சொன்னார், நான் சொல்ல முடியலப்பா, நீ சொல்லிட்டு போன எனக்கு 10 ரூபா கொடுத்துருக்கிறார் பாருங்க. இதுதான் இல்லற வாழ்வு. இன்பத்தில் துன்பத்தில் சுகத்தில் துக்கத்தில் நன்மையில் தீமையில் வாழ்வில் தாழ்வில் ஏற்றத்தில் இரக்கத்தில் எல்லா நிலைகளிலும் பின்னி பிணைந்து நெகிழ்ந்து மகிழ்ந்து வாழ்வு. அந்த வாழ்வைத்தான் திருவள்ளுவர் சொன்னார், அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. இளையான்குடி மாரநாயனாரின் இல்லறமும் இயற்பகை நாயனாரின் இல்லறமும் அதைத்தான் காட்டுகிறது. சமயம் பிரச்சாரத்திற்கல்ல, வாழ்வதற்கு என்பதுதான் நம் சமயத்தின் திட்டம். அந்த நிலையில்தான் துறவரம். திலகவதியார் என்ற பெண், தனக்கு திருமண வாழ்வு இல்லை, பேசப்பட்ட கணவன் போர்க்களத்தில் மடிந்து விட்டால், வாழ்வு இல்லை, திலகமே அணியாமல் அந்த திலகவதியின் வாழ்க்கை. என்ன நடந்தது? பொன்மணி நூல் தாங்காது எல்லா உயிர்க்கும் அருள் தாங்கி வாழ்ந்தார். எல்லா உயிர்க்கும் அருள் தாங்கி வாழ்வதுதான் உண்மையான துறவு நிலை என்பதற்கு அடையாளம் அவர். திலகவதியார் இல்லை என்றால் திருநாவுக்கரசர் என்ற பெருமகனார் இல்லை. ஃபார் எவ்ரி சக்சஸ் மேன் தேர் இஸ் பிஹைண்ட் உமன் என்று சொல்வதைப் போல திருநாவுக்கரசரின் மகத்தான துறவு வாழ்க்கையின் வெற்றிக்கு பின்புலம் திலகவதியார். ஆக நம்முடைய சமய வாழ்க்கை துறவுக்கும் அடையாளம் காட்டியிருக்கிறது, இல்லறத்திற்கும் அடையாளம் காட்டியிருக்கிறது. எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ்ந்து காட்டும். எந்த முகவரியில் இருக்கிறாயோ அந்த முகவரிக்கு உண்மையாயிரு. இதுதான் நம் சமய வாழ்க்கை. அந்த சமயத்தின் தடத்தில் வாழ்ந்துதான் பெருமவற்றுள் யாம் அறிவதல்ல அறிவறிந்த மக்கள் பேறு என்று மூத்த திருநாவுக்கரசு போன்ற பெருமகன்கள் தியாகசீலர்கள் இந்த மண்ணுக்கு தேவைப்படுகிறார்கள். உடம்பில் விஷப்பாம்பின் விஷம் ஏறுகிற போது கூட தன் கடமையை விட்டு நழுவாத குழந்தை,
வீட்டுக்கு வந்த பெரியவர் விருந்துண்பதில் காலதாமதம் வந்துவிடக் கூடாது என்று போராடிய போர்க்குணத்தோடு போராடிய குழந்தை. இப்படிப்பட்ட மக்கட்பேறு தான் நாட்டிற்கு தேவைப்படுகிறார்கள். அந்த சமயத்தின் தடத்தை, சமயமும் வாழ்க்கையும் வேறு வேறல்ல என்று வாழ்ந்த நம் உண்மையான ஆன்மீக தடத்தை இன்றைக்கு மீண்டும் ஒரு மறுமலர்ச்சி தோன்றுவதற்கு, ஒரு புத்தெழுச்சி தோன்றுவதற்கு, நம் பாராட்டுதலுக்குரிய சிவாலயம் மோகன் ஆற்றுகிற அரும்பெரும் தமிழ் பணியை, சமயப்பணியை, ஆன்மீகப் பணியை இன்றைய உலகம் புரிந்து கொள்ள வேண்டும், இளைய தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற தடத்திலேதான் இன்று சமய உலகத்தின் புத்தெழுச்சி தேவைப்படுகிறது, அவசியப்படுகிறது என்பதால் தான் தருமை ஆதீன மகா சன்னிதானம், இந்நாளைய மகா சன்னிதானத்தின் உள்ள கிடக்கை எல்லா மக்களும் இன்புற்று வாழ வேண்டும். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வாழ்வதற்கே வாழ்க்கை, எண்ணில் நல்கதிக்கு யாதுமோர் குறைவில்லை என்று குறைவிலா நிறைவாய். வாழ்க்கைக்கு வசதிகள் தேவையில்லை, ஆடம்பரங்கள் தேவையில்லை, வாழ்க்கைக்கு பொருள் தேவை, அதை போல நாம் வாழ்வதிலும் பொருள் தேவை என்ற தளத்தில் நம் ஆன்மீகம் பயணிக்க இந்த சமய பிரச்சாரம் எல்லா வகையிலும் பயன்படும். அதற்கு இன்றைக்கு மிகச்சிறந்த எல்லா சைவ சித்தாந்தத்திலும் சாத்திர தோத்திரங்களிலும் ஆழங்கால்பட்ட நுண்மான் நுழைபுலமிக்க பேரறிஞர் நம்முடைய தர்ம ஆதீனத்தின் சைவ சித்தாந்த கலாநிதி அருணை பாரவாயன் அவர்கள் அரும்பொழிவு ஆற்ற இருக்கிறார், அமுத பொழிவு ஆற்ற இருக்கிறார். அந்த அமுதத்தை நாம் அனைவரும் பருகுவோம் என்று சொல்லி அதற்கு வழிவிட்டு சமய உலகம் உயிர்ப்பு பெறட்டும், புத்துயிர்ப்பு பெறட்டும். அதன் பாதை திருநாவுக்கரசு பெருமான் எப்படி திருப்புகழூர் திருக்கோவிலின் பாராங்கற்களைப் போல வைரங்களை தூக்கி எறிந்தாரோ, கூழாங்கற்களைப் போல வைரக்கற்களை, மாணிக்கத்தை தூக்கி எறிந்தாரோ, டிட்டாச்சு அட்டாச்மெண்ட் என்ற ஒரு பற்றற்ற பற்றோடு பயணித்தாரோ, அந்த ஆன்மீக தடம் மறுமலர்ச்சி கொள்ளட்டும், எழுச்சி பெறட்டும். எங்கும் ஆன்மீகத்தின் தடம் வலிமை பெறட்டும். முழுமையான மனித நேயம்தான் ஆன்மீகம் என்ற பாதையில் நம் சமய உலகம் எந்நாளும் பயணிக்கட்டும். அதற்கு இன்றைக்கு கால்கோலிட்டிருக்கிற நம்முடைய தர்மயாதீன குருமகா சன்னிதானத்தை போற்றி பாராட்டி வாழ்த்தி நன்றி கூறி நல்வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.